கோட்டுச்சேரி என்ற ஒரு அழகான கிராமத்தில் மிதுன்யாஸ்ரீ என்ற ஒரு சமத்து குட்டிப் பெண் இருந்தாள். அவள் வயது சின்னதுதான், ஆனால் அவளுடைய புத்திசாலித்தனம் பெரியவர்களுக்கே சவால். மிதுன்யாஸ்ரீக்கு ஒரு பழக்கம் இருந்தது, எதையும் ஏன் என்று கேட்பது. ஒருநாள் அவள் சந்தியா அம்மாவிடம் கேட்டாள், அம்மா, வானவில் ஏன் நிறம் நிறமா இருக்கு? அம்மா சிரித்துக்கொண்டே சொன்னார், அது வானத்தின் ஓவியம் மிது குட்டி. அந்த நாள் முதல் மிதுன்யாஸ்ரீ வானத்தை பார்த்தாலே ஓவியம் வரைய ஆரம்பித்தாள். மண்ணில் குச்சியால், சுவரில் சாக்குப்பொடியால், எங்க பார்த்தாலும் அவளுடைய அழகான ஓவியங்கள். ஒருநாள் தோட்டத்தில் ஒரு சின்ன எறும்பு நீரில் விழுந்ததை பார்த்தாள். உடனே ஓடிச் சென்று ஒரு இலை எடுத்து நீரில் வைத்தாள். அந்த எறும்பு அதில் ஏறி பாதுகாப்பாக தப்பித்தது. மிதுன்யாஸ்ரீ சந்தோஷமாக சொன்னாள், சின்னவங்கனாலும் பெரிய உதவி செய்யலாம். பள்ளியில் டீச்சர் கேட்டார், மிதுன்யாஸ்ரீ, நீ பெரியவளானா என்ன ஆகணும்? மிதுன்யாஸ்ரீ சின்ன சிரிப்புடன் சொன்னாள், எல்லாருக்கும் உதவுற ஒரு நல்ல மனுஷியாகணும் டீச்சர். அந்த நாள் முதல் அந்த கிராமத்திலுள்ள எல்லாரும் மிதுன்யாஸ்ரீயை சின்ன தேவதை என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். நினைவில் வையுங்கள் குழந்தைகளே, புத்திசாலித்தனம், கருணை, ஆர்வம் இருந்தால் சின்ன குழந்தையும் இந்த உலகத்தை அழகாக மாற்ற முடியும்.